ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ எல்லா வீடியோஸுமே உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் டெய்லி ரீடிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் ஒரு கைடன்ஸ் சின்னதாவது கிடைக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அது ஒரு நாள் பெரிய மாற்றமாக தெரியும். அதனால் ஸோ டெய்லி ரீடிங் மிஸ் பண்ண தேவையில்லை அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன், ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சி 28 டிசம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லார்ட் கணேஷாவுடைய மெசேஜ் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன். ஸோ கண்டிப்பாக சாரி, இந்த டேயில் உங்களை ரொம்பவே ரிலாக்ஸாக வச்சுக்க போகிறாரு. நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மனநிலை கண்டிப்பாக கொடுக்குறாரு, சூழ்நிலையும் கொடுக்க போகிறாரு அப்படின்றது தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு அவர் உங்களை கேர் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப தேவை. உங்களுடைய மைண்ட் செட்டு, ரிலேஷன்ஷிப்க்கு, ஓவராலாக எல்லா விதத்துலேயுமே இந்த ரிலாக்ஸேஷன் தேவை, ஓகேவா? அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இல்லை மென்டலி நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னா அதையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேவா? அண்ட் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் தான் என்ன ஆகுது, உங்களுடைய எண்ணங்களை பாதிக்குது டே டு டே லைஃப்பில். அப்புறம் எது உண்மையோ அதுலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி ஆகிடுது. அந்த உண்மை அப்படின்றது புரியாமல் போயிடும், ஓகேவா? ஓவராக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தால் பியூட்டிஃபுல்லாக தெரியும். மனசு ஒரு அழகாக தெரியும், ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம். அது வெளியே பாருங்களேன் தெரியும். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரியுது, மற்றவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற சந்தோஷத்தை விட நம்மள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப அதிகம். நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சுட்டே வர வர அடுத்தடுத்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ ஒன்று மற்றவங்களுக்கு உதவக்கூடியதாகவும் அமையும். கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படிலாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா ஒரு நம்மளுடைய நல்ல செயல்களில் இந்த சமுதாயத்திற்கான நல்லதும் அடங்கி இருக்குது. ஸோ அவங்கவுங்க செயல்களை, கடமையை கரெக்டாக செய்கிறது, அதை இன்ட்ரெஸ்டடாக செய்கிறது, அதாவது விரும்பி செய்கிறது, அதுலேயும் பெஸ்ட்டாக செய்கிறது, அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஒரு மனநிலையை ஏற்படுத்திக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும், ஓகே? நடந்ததே நினச்சிட்டே இருக்கிறது மாதிரி இருக்குது, அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றது தான் இங்கே மெசேஜாக தெரியுது. 5 ஆஃப் கப்ஸு, 3 ஆஃப் ஸ்வாட்ஸு. ஸோ ஆல்ரெடி ஏற்பட்ட அந்த வலி இருக்குது, பெயின் இருக்குது, ஓகேவா? அதாவது மேபி உங்கள் பர்சன் வார்த்தைகள் இருக்கலாம், இல்லை தேர்ட் பார்ட்டிஸ் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அது இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமா, நீங்கள் நிறையா உங்களுக்குள்ளே குழப்பிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப சேலஞ்சபிளாக இருக்குது. அதை கடந்து உங்களுக்கு அன்பு செலுத்துறது அப்படின்றது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் பி ரிலாக்ஸ்டு, ரைட்? ஸோ மற்றவங்க சொன்ன விஷயத்தை அந்த ஆர்கியூமெண்ட்ஸை விட்டு விலகி நில்லுங்க. அது தேவையில்லை, சொன்னால் சொல்லிட்டு போட்டோன்னு விட்டுறலாம், ஓகேவா? ஸோ அது மனசுக்குள்ளே போட்டு நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? அவங்க தவறாக பேசினவங்களுக்கு தெரியணும் இல்லையா, நம்ம தவறாக பேசிட்டோம், அவங்களுக்கு காயப்படும் மனசு அப்படின்னு தெரியணும். தெரியலை அப்படின்னா அது அவங்களுடைய அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட சமர்ப்பிச்சிடணும். கடவுளே, இவங்க இந்த ஒரு அறியாமையில் இருக்காங்க, அதாவது என்னை புண்படுத்துது இந்த வார்த்தைன்னு கூட அவங்களுக்கு புரியல. ஸோ அந்த ஒரு அறியாமையில் இருக்காங்க, அதிலேருந்து அவங்கள விடுவீங்க அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அந்த ஹார்ட் பிரேக்லேருந்து உங்களை விடுவிச்சுக்கோங்க. ஸோ இங்கே 7 ஆஃப் வாண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னும் தெரியுது, ஓகேவா? சில குழப்பங்கள், சில வார்த்தைகள், ஆர்கியூமெண்ட்ஸ், அதெல்லாம் உங்கள் மனசை காயப்படுத்துது. அதில் சேலஞ்சபிளாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் ரொம்ப லவ்வபிள் பர்சனாக இருக்கிறீங்க.
ஓகே. ஸோ, இத மீறி அன்பா இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி உங்கள்ட்ட வந்து தெரியுது. அண்ட் உங்களுடைய வேலையில வந்து கவனமா இருக்க போறீங்க. ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒர்க்கிங் பிளேஸ்ல நீங்க கரெக்ட்டா இருக்க ஒரு முடிவுல இருக்கிறீங்க. மல்டி டாஸ்க் இருக்குது. அத கம்ப்ளீட் பண்ணணும். அது ஸ்லோ மூவ்மெண்ட்டா இருக்கு. ஸோ, அத எப்படி அ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி, அத நம்பிக்கையோட வந்து எடுத்துட்டு போறீங்க அப்படின்றத தான் பார்க்க முடியுது. அண்ட் மோரோவர் சில பேர் வந்து வெயிட் பண்ணுறீங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு நல்ல ஃபேமிலி அமையறதுக்கோ அதர்வைஸ் உங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் ஏற்படுவதற்காகவோ வெயிட் பண்ணுறீங்க பொறுமையாக அப்படின்னா அது உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்ல மனப்போராட்டம் இருக்குது. இல்ல சுத்தி உள்ளவங்களுடைய போராட்டம், அதிலேயே மனசு வந்து ஹேங் ஆன் ஆயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட கொஞ்சம் சில அதே மாதிரியான மெசேஜஸ் தான் அங்கேயும் இருக்கு. ஸோ, அதிலிருந்து விலகி, உங்களுக்கு புடிச்ச விஷயம், உங்கள கவனிக்கிறது, உங்கள கேர் பண்றது, அப்படின்ற மாதிரியான விஷயங்கள வந்து நீங்க ஸ்டெப் எடுக்க போறீங்க அப்படின்னு தெரியுது. ஓகேவா? அண்ட் உங்களுடைய பெர்சன் வந்து கண்டிப்பா சில பேருக்கு இது, இல்ல யாரோ ஒருத்தர் உங்கள வந்துட்டு வாட்ச் பண்றாங்க. உங்களுக்கே தெரியாம. ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் 2 கார்டு இருக்கு பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு உங்கள வாட்ச் பண்றாங்க. மேபி அது நீங்க பிரேக்கப்ல இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க பெர்சனா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தெரியுது. ஸோ 5 ஆஃப் கப்ஸும் 2 கார்டு இருக்கு பாருங்க. ஸோ அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. மேபி உங்கள்ட்டேருந்து கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்ட்டு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இல்லை இந்த பாஸ்ட் பிரேக்கப் ரிலேட்டடாக ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட், என்ன எஃபர்ட் போடலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து அதிகமாக யோசிக்கலாம். இல்லை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகே. அதுவாக தானாக நடக்கணும் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் பிரபஞ்சத்தை நோக்கி. ஓகே. ஸோ உங்கள் பர்சன் வந்து ஸ்பை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதும் தெரியுது. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க தான். எதுக்குன்னா, ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து மாறணும் அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் வந்து அவங்க ஈகோ இஷ்யூனால பிளாக்டாக தான் இருக்கிறாங்க. ஓகே. குழப்பம் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்குமே வந்து ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது. உங்களோட சில பேருக்கு உங்களோட அதிகமான அன்புனால கூட அவங்களுக்கு வந்து ஒரு பிளாக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி ஃபார் சம். அண்ட் அவங்களுடைய பர்சன் வந்து அதாவது இப்போ தான் வந்து ஒரு மெச்சூரிட்டிக்கு வராங்கன்னு சொல்லலாம். ஓகே. நீங்கள் வந்து பிரேக்கப்னால வந்து அதிகமாக போராடிட்டுருக்கீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அட் த சேம் டைம் அவங்களும் வந்து பொறுமையாக இருக்கிறாங்க. ஓகே. அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் சைடு வந்து ஒரு போராட்டம் இருக்கலாம். என்னடா இது சக்ஸஸ் ஆகணும் ஆகணும். இல்லை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சக்ஸஸ் ஆகணும் ஆகணும்னு ஒரு போராட்டம். ஆனால் அவங்க எப்படி பாருங்களேன், ரொம்ப கேஷுவலாக பொறுமையாக இருக்காங்க. இது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குட் நியூஸ் அந்த மாதிரி. ஸோ நைட் ஆஃப் கப்ஸும் 2 கார்டு. அவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணலாமா, லவ் ஆஃபர் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ கிங் ஆஃப் கப்ஸும் இருக்குது. கமிட்டடாக இருக்கிறாங்க. பட் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஓவர் எமோஷ்னலாக தான் அவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அண்ட் வெயிட் பண்ணுறாங்க. ஓகேவா? யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு பக்கம் பொறுமையாக இருக்கிறீங்க. ஸோ இதுதான் இந்த டேயில் பார்க்க முடியுது. பொறுமை அப்படின்றது தான்.
ஓகே. குயின் ஆஃப் கப்ஸ் இருக்குது, கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது. சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க மேரிடாக இருக்கலாம். ஆனால் 2 பேருக்குள்ளேயும் அன்பு இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள நேசிக்கிறீங்களோ அவங்க அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் வேறு வேறு பக்கம் திரும்பிட்டு இருக்கீங்க. ஓகே. பிகாஸ் அவங்க பிளாக்டாக இருக்கிறனால நீங்கள் ஓகே அப்படின்ட்டு பொறுமையாக வேறு பக்கம் திரும்பிட்டு அதே அன்போடு இருக்கிறீங்க, அன்பு குறையல. ஆனால் யூ ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங். உங்களோட இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஹார்ட் பிரேக் நடந்து முடிஞ்சது, டிலே, இதெல்லாம் யோசிக்காமல், ரிப்பீட்டடாக யோசிக்காமல் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு டேவாக இருக்க போகுது. ஓகே. சில பேருக்கு நியூ லவ் வரலாம், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பாஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இங்கே பார்க்க முடியுது. ஓகே. சில பேருக்கு ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரைட், எஸ், ஆப்ஷன் இருக்கலாம். someone is committed but someone new is coming towards you. Okay, fine. இதுதான் இன்னைக்கோடைய எனர்ஜியாக வந்து பார்க்க முடியுது. ஸோ சில பேர் ஏதாவது கல்வி கற்றுக்கணுன்னு நினைக்கலாம். ஸோ அது இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ்னால் உங்களுக்கு அந்த படிக்கிற விஷயம் பாதிக்கப்படுது அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சியை நீங்கள் எடுப்பீங்க, ஓகேவா? ஸோ நல்லா கற்றுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குவீங்க, உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு. அண்ட் ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு சில பேர் அதை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிட்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுல கொஞ்சம் எஃபர்ட் போடுவீங்க. அதுக்கப்புறம் தான் அதை நம்புறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க, ஓகே? அண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சுற்றி இருக்கவங்களோட ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படலாம், மன கசப்பு ஏற்படலாம். அதனால் அந்த ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்த்துருங்க. உங்களுடைய அன்பு தான் உங்களுடைய நேச்சர், அதை அப்படியே காட்டுங்க, ஓகேவா? ரைட். ஓகே. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கலாம், இருந்தாலும் அதில் போராட்டம் போயிட்டு இருக்குது ரிலேஷன்ஷிப்குள்ளே. அண்டு தேர்ட் பார்ட்டி யாரோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு. அதில் வந்து உங்கள் பர்சனுக்கு ஒரு போராட்டம் போயிட்டுருக்கலாம். பட் அதுலேருந்து அவங்க அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றத விட அந்த போராட்டத்துலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு முயற்சியை எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது, ஓகே? அதுலேருந்து விடுபட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பாய்.